ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான தோசை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசைக்கு ஏற்ற மாதிரி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்ல மொறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு தோசைக்கு. இங்கே பாருங்கள் அரிசி ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சிடலாம். 4 மணி நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 100 கிராம் உளுந்து, 3 டீஸ்பூன் சின்ன ஸ்பூனால் வெந்தயம், இது ரெண்டும் ஒன்றா ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 3 மணி நேரம் ஊறினா போதும். அரிசி மாவு ஊற வச்சு நைட்டை அரைச்சி காலையில் புளிக்க வச்சுருக்கேன். நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். ஆப்ப சோடா ஒரு சிட்டிகை. இங்கே பாருங்கள், தண்ணி விட்டு கலந்துருக்கேன். இங்கே பாருங்கள், 8 மணி நேரம் நல்லா புளிச்சாதான் மாவு வந்து நல்லாயிருக்கும். இட்லி தோசை எது வேணாலும் ஊற்றலாம். இங்கே பாருங்கள், 1 கிலோ அரிசிக்கு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சிருக்கிற மாவு தோசை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அரை மூடி தேங்காயில் பாதி சைஸ் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் பெருசாக இருக்குது, கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அது ஒரு 1/4 டீஸ்பூன். தனியாக இஞ்சி பூண்டு வச்சுருந்தா சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒன்றா சேர்த்துருக்கேன். சட்னி பாதத்துக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விட்டு சட்னி தகுந்த கல் உப்பு, இந்த ஏலக்காவும் வெல்லமும் சேர்த்துருக்கேன். சட்னி வேறு லெவலில் இருக்கும். ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது சட்னி பாத்திரத்துக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே பாத்திரத்தில் மாற்றி தாளிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம தாளிச்சிருக்கோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு. ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், அப்படியே கலந்து விடுங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தோசை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஈரம் காயட்டும், கல் சூடு ஏறட்டும். இங்கே பாருங்கள், நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி தோசை ரெண்டுக்குமே ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தோசை தான் ஊற்ற போகிறேன். கல் நல்லா சூடாக ஏறிடுது. சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மாவு அளவோட அரிசி உளுந்து எடுத்து அரைச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், சூப்பராக வரும். வேறு எதுவுமே நம்ம கலக்கவே தேவையில்ல. இங்கே பாருங்கள், நெய், எண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். நான் எண்ணெய் விடுறேன். தோசை 2 சைடுமே திருப்பி போடலாம்.
முட்டை இருந்தால் கூட முட்டை உடச்சி ஊற்றினாலே முட்டை தோசை சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சாதா தோசை தான் நான் ஊற்றிருக்கேன். நல்லா செவரட்டும், அதுக்கப்புறம் திருப்பி விடலாம். இங்கே பாருங்கள், நல்லா செவந்துடுது. அப்படியே சைடில் கொடுங்க ஃபஸ்ட்டு. பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் தோசை. இதே அளவு பிரகாரம் அப்படியே அரிசி உளுந்து சேர்த்து அரைச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இட்லியும் நல்லா பஞ்சு போல் மெதுவாக இருக்கும், தோசையும் பாருங்கள் பாருங்கள். அப்படி திருப்பி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தோசை ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இந்த சட்னியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான தோசை ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி சட்னி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.